பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. பிரைஸ் தி லார்ட். இன்டர்னல் தியானத்திற்காக அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது? பர்னபாவை குறித்து கூறப்பட்டுள்ளது. பர்னபா நல்ல மனிதனாக இருந்தார். உலக பிரகாரமாக வாழ்கிறவர்களிலும் பலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் நல்ல ஒழுக்க குணம் இருக்கிறவர்களை நல்லவன் என்று கூறுவார்கள். பர்னபா ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற நல்ல மனிதனாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிறைந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். முதல் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, அவர் வந்தார், தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டார். ஒரு இடத்தில் ஆண்டவர் கிருபையால் அற்புதங்கள் நடக்கிறது என்றால், ஜனங்கள் தேவாலயத்திற்கு திரளாய் செல்கிறார்கள் என்றால், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் வர வேண்டும். அப்படி தேவன் செய்வதை கண்டு சந்தோஷம் வரவில்லை என்றால் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். அது மாற வேண்டும். மேலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரிடத்தில் நிலைத்திருப்பதை விரும்பியதால் புத்தி சொன்னார். மற்றவர்களை கர்த்தருக்குள் நிலை நிற்க வளர உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நல்லவராக, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராக, விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் இந்த குணங்கள் இருக்க வேண்டும். ஆமென். ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாய்.